வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா. இதுக்கு தேவையான பொருள்கள்: பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 1, தக்காளி, ஆயில் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள். இப்போ இது உருளைக்கிழங்க நம்ம நீட்டமாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், பச்சை பட்டாணியை நான் ஒரு 6 விசில் குக்கரில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடய எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டு அதை வேக வச்சுக்கணும். ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது பச்சை பட்டாணி. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் சூடானோடனே ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஜீரகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை நீங்கள் நீட்டமாக நறுக்கினாலும் சரி, இல்லை சின்ன சின்னதாக நறுக்கினாலும் சரி. நான் ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ கலர் சேஞ்ச் ஆன தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு as usual நம்ம எப்பொழுதுமே ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். இது தக்காளி வதங்கிறதுக்காக போட்ட உப்பு மட்டும்தான். இப்போ நம்ம நடுவில் கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கணும். ஏன்னா கரம் மசாலாவும் கொஞ்சம் உங்களுக்கு உரப்பு கொடுக்கும். அதனால் பச்சை மிளகாய் நடுவில் மட்டும் கீறி வச்சுருக்கேன் லைட்டாக. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். தக்காளியை ஒரு 2 நிமிஷம் வதக்கி லைட்டாக அது ஜூஸ் வெளியில் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன் நான். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இப்போ இந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஆயில் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த மசாலா நல்லா வதங்கிச்சுன்னா ஆயில் லைட்டாக மேலே வரும். இப்போ நம்ம லைட்டாக என்ன பண்ணுறோம், தண்ணி தெளிச்சுக்கிறோம். நான் ரொம்பவும் ஆயில் ஊற்றலை. அதில் ஒரு கையளவு தண்ணி எடுத்து கருகாமல் பார்த்துக்கணும். மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம ஆயில் இல்லாமல் இருக்குன்றதுனால நீங்கள் இப்போ கருக விட்டுறக்கூடாது. கருக வச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க போடணும். உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், பட்டாணியை முன்னாடியே வேக வச்சுட்டேன். நான் காஞ்ச பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காஞ்ச பட்டாணி முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரம் அந்த பட்டாணி ஊறிடுச்சு. அதை ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுட்டேன் பட்டாணியை.
இப்போ அந்த பட்டாணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டாணி இதை வேக வைக்காமல் குக்கரில் போட்டிங்கன்னா குக்கரில் உருளைக்கிழங்கு குழஞ்சி போயிடும். பட்டாணியும் தனியாக தெரியணும், உருளைக்கிழங்கும் தனியாக தெரியணும்னா பட்டாணியை நம்ம தனியாக வேக வச்சுக்கணும். ரொம்ப குழைய விட்டக்கூடாது. பட்டாணியும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கணும். இப்போது உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி கரையிறதுக்காக தான் உப்பு சேர்த்தோம். இப்போ சேர்க்குறது உருளைக்கிழங்கு, பட்டாணி, அந்த மசாலாக்காக உப்பு சேர்க்கணும். ஏற்கனவே பட்டாணியில் நான் கொஞ்சோண்டு லைட்டாக தான் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன், ரொம்ப உப்பு சேர்க்கலை. அதனால் இப்போது 1 டீஸ்பூன் உப்பு இதை சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கிண்டிக்கணும். பார்க்கும்போது இப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக. இதை நீங்கள் சாம்பாரோட, தயிர் சாதத்தோட, சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இது. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு மறுபடியும் எடுத்து பாருங்கள். கருக விட்டுறக்கூடாது, ஹையில் தான் வச்சுருக்கோம். மறுபடியும் நல்லா கிண்டிக்கணும். கிண்டிட்டு உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு ஏற்கனவே ஏன்னா பட்டாணி வெந்துருச்சு, அதனால் உருளைக்கிழங்கு வெந்தால் மட்டும் இப்போ நம்மளுக்கு போடும். இந்த பட்டாணியில் இந்த மசாலா சேரணும். பட்டாணி இந்த உருளைக்கிழங்குல மசாலா சேரணும். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நான் பட்டாணி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை தனியாகவே எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து கீழே ஊற்றிடக்கூடாது, அது வேஸ்ட் ஆக்கக்கூடாது. அதை இதிலே ஊற்றி வேக வைக்கிறேன். அதாவது பட்டாணி நீங்கள் 3/4 பதத்துக்கு வேக வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வேக வைக்கிறதுலே 1/4 பதம் வெந்துடும். இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு வேக வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு, பட்டாணி நல்லா வெந்திருக்கும். அந்த மசாலாவும் அந்த பட்டாணி உருளைக்கிழங்குல இறங்கியிருக்கும். இந்த சாம்பார், ரசம், தயிர் சாதம், சப்பாத்தி சொன்னேன், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இதில் சாதத்தை வடித்து நீங்கள் நல்லா ட்ரை ஆனோன்னே இதில் சாதத்தை வடித்து போட்டு கிண்டினீங்கன்னா கூட பட்டாணி உருளைக்கிழங்கு சாதம் மாதிரி நல்லாயிருக்கும். அந்த ரெசிபியை நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கடைசியாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். என்னென்னா ஒரே 1 டீஸ்பூன் ஹோம்மேட் தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், ஆனால் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரே 1 ஸ்பூன் தயிர் மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். ரொம்ப புளிக்காத தயிர் தான். இப்போ இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ, நன்றி.